அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனல் அன்போட வர வைக்கிறேன். இது என்ன ரீடிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள் பர்சனோட சொல்லாத விஷயங்கள், அதாவது மெசேஜஸை வந்து முன்னாடியே ஷஃபில் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நாம் அதுக்கப்புறம் எமோஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கான விட இந்த மெசேஜஸில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய மெசேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மெசேஜஸ்லாம் இருக்கட்டும். அதே மாதிரி ஐ ஹேவ் ஒன் மோர் பாக்ஸ். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஓகே, தீஸ் ஆர் த மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். இதெல்லாம் வந்து சீக்ரெட் மெசேஜஸ். நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். என்ன ஃபீலிங்ஸ், என்ன எமோஷன்ஸில் அவங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் இப்போது என்ன எமோஷன், என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க. வாவ், அவங்க உங்களை ரொம்ப உயர்வான இடத்துல வச்சுருக்காங்க. உங்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் பார்க்குறாங்க. அது சாதாரண ஏஞ்சல் கிடையாது, ஹை ப்ரீஸ்டர்ஸ், 7th சக்ரா. உங்களுக்கு பிரபஞ்சத்தோட அழகான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இல்லைனா நீங்கள் ரொம்ப அறிவாளி, ஞானி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் அவங்களும் சலைச்சவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை முடிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில், இல்லைனா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான எனர்ஜியை திரட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு டெம்பிள் பாத், இது வந்து டிவைன்லி ப்ரொடெக்டட் கைடட் கனெக்ஷன் அப்படின்னு. மேபி உங்கள் பர்சனுக்கு பாஸ்ட் லைஃப் ஊன்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். அதிலலாம் இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஹார்ட் சக்கரை அவங்க ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அவங்கள பார்க்குறது காதல் தேவதையாக. இப்போதைக்கு இன்றைக்கி மேபி இந்த நைட்டில் அவங்களோட எமோஷன்ஸ் இதுதான். ஸோ ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன். கண்டிப்பாக அவங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கான தயார்படுத்திக்கிறதுக்கு அவங்க ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேட் பண்ண, அதாவது ஓய்வு எடுத்துகிட்டு அவங்க வந்து அவங்களோட புது மனுஷனாக பிறந்துட்டுருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வேர்ல்ட் கார்டு அதை தான் சொல்லுது. நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க, உங்களை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் நம்ம வேறு கிரகத்தை இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறோம், இல்லை நம்ம தூரமாக இருந்து நம்ம பூமியை பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ரொம்ப காமிங் எனர்ஜி. நீங்கள் வந்து அவங்களோட மனசை, அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட இதயத்தை எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த இதயத்தை வந்து ஒரு நொடியில் வந்து அமைதியாக்கிடுவீங்க. மேபி உங்களை வந்து நிச்சயமாகவே அவங்க வந்து சிறகு இருக்க ஒரு சிறகை ஒழிச்சு வச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. மேபி வேறு கிரகத்துலேருந்து தப்பி பறந்து இங்கே வந்துட்டீங்களோ அப்படின்ற சந்தேகம் கூட அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களை வந்து உங்ககிட்ட வரதோ, உங்களோட சேர்ந்து வாழ போகிற வாழ்க்கையோ அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த மூவி பேர் மறந்துட்டேன் நான், Wonderland. Who is in Wonderland? I forgot her name. Alice in Wonderland. ஸோ அந்த மாதிரி தான் தப்பி ஒரு உலகத்தில் விழுந்த மாதிரியும், அந்த உலகத்தில் ஒரே தேவதைங்களாக இருக்கிறதுலையும், அந்த தேவதையிலேயே ரொம்ப அழகான தேவதை, ரொம்ப அறிவான தேவதையாக நீங்கள் தான் இருக்க மாதிரியும், இட்ஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல் திங். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகான ஆளாக இருக்கலாம், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் எவ்ரி திங். நீங்கள் வந்து எல்லாமே கலந்த கலவையாக தான் அவங்க பார்க்குறாங்க. வெறும் அழகு மட்டும் இல்லை, அறிவு மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படி தான் நான் சொல்லணும். உங்களை பார்க்கும்போது அவங்க வந்து நான் ரொம்ப லக்கி, உன் வாழ்க்கைக்குள்ளே எனக்கு ஒரு இடம் கிடைச்சா, அப்படி தான் அவங்களது இருக்குது. நானும் அதுக்காக வந்து கொஞ்சம் முயற்சி பண்ண போகிறேன். நான் வந்து லோ வைப்ரேஷனில் இருக்க போகிறதில்ல. என்னோடய வைப்ரேஷன்ஸை வந்து உனக்கு ஈக்குவலாக வர முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. ஐ வாஸ் ஹோப்பிங் தட் இக்னோரிங் யூ வுட் vanquish my feelings for you, but it didn't work. I realize now more than ever how much you really mean to me. மேபி நீங்கள் விலகி போயிருக்கலாம், இல்லைனா தூரமாக இருக்கீங்க, இல்லைனா அவங்க உங்ககிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு போயிட்டாங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் போயிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னை வந்து விலக்கி வச்சேன் அப்படின்னா கண்ணில் பார்க்காதது மனசில் நிறைக்காது அப்படின்ற மாதிரி நினச்சவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. த ஸ்வீட் இஸ் நெவர் ஆஸ் ஸ்வீட் வித்தவுட் த பிட்டர். ஸோ இந்த கசப்பான சூழ்நிலைகளை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த கசப்புனால தான் உங்களோட அருமை உங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த
இந்த கசந்த நிலை வந்து அவசியம்தான். ஏன்னா அப்போ தான் உன்னோட அருமை எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் ஷுர் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் நவ். When you raise your vibration by just doing what you love, you will attract me back in. அதுதான் இந்த எனர்ஜியும் சொல்லுது. You are in your high vibration. நீங்கள் எவ்வளோ தூரம் சிறக பெருசாக விரித்து தனிமையாக பறக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அவங்க உங்கள் மேலே அட்ராக்ட் ஆக போகிறாங்க. இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட ஒரு தாரக மந்திரம். நீங்கள் உங்கள் ட்வின் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா பி யுவர் செல்ஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பி ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், டேக் ப்ராப்பர் கேர், நல்லா சாப்பிடுங்க, ஃபிட்டாக இருங்க, அழகாக இருங்க. அட்ராக்ட் லாட் ஆஃப் பீப்புள். அதாவது நல்ல விஷயத்துக்காக. இட்ஸ் லைக் பீகான் ஆஃப் லைட், இல்லைன்னா நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருங்க. அப்படி தான் அவங்க உங்களை வர்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வர்ணனைக்கு உரியவங்களாக இருந்துட்டு போங்களேன். உங்கள் மேலே உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் யூ, ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் சேஸ் யூ, ஐ வில் கெட் யூ அப்படின்றாங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், நியூ பிகினிங். ஸோ 11 கார்டு, நியூ பிகினிங் ஆஃப் லவ். நிச்சயமாக அவங்க காதல் வந்து மறுமலர்ச்சி அடைய போதும். இல்லை அப்படி இது நியூ லவ் அப்படின்னு நீங்கள் இப்போ தான் இந்த சைக்கிள்குள்ளே இல்லை ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்கள் காதல் வந்து ரொம்ப சீக்கிரம் கை கூடும். அவர் ஸ்டோரி வில் பி த கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி எவர் டோல்ட். யூ வில் சி. அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. இந்த காதலை வந்து சரியான ஒரு பாதைக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல. இட் இஸ் ஸோ சில்லி ஆஃப் மீ டு வாண்ட் யூ ஸோ பேட்லி எட் கீப் இட் ஸோ கன்சீல்ட். ஐ எம் யூர் சீக்ரெட் அட்மைரர். அவங்க தூரமாக இருந்தவங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்குது. எனக்கு வந்து உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது வந்து என்னோட தீராத ஆசையாக இருக்குது. அதே சமயம் வந்து அது ரொம்ப நான் உள்ளுக்குள்ளே போட்டு அமர்த்தி வச்சுருக்கேன். நான் இட்ஸ் அ சில்லி திங் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்ரெட் அட்மைரர். அவங்க உங்களை தூரத்துலேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் worried that you have moved on and that you may not want me anymore. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. இந்த எட்டாத உலகமாக நீங்கள் போயிடுவீங்களோ அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு. ஏன்னா இந்த பிட்டர்னஸ்னால் நீங்கள் விலகி போயிட்டீங்களோ அப்படின்ற பயம் இருக்குது. நீங்கள் விலகி போக போக தான் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க காதல் வந்து ஜாஸ்தியாகுது. ஐ வாண்ட் யூ பேக் இன் மை லைஃப் பட் ஐம் ரியலி அஃப்ரைட் ஆஃப் யூ ரிஜெக்டிங் மீ. அவங்களுக்கு நீங்கள் வேணும் திரும்ப வாழ்க்கையில். பட் நீங்கள் எங்கே அவங்கள வேண்டான்னு சொல்லிடுவீங்கன்ற பயம் வந்து அவங்கள ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க விடாமல் தடுத்துட்ருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் குட் எனஃப் ஃபார் யூ எட். ஐ ஃபீல் அன்வர்த்தி ஆஃப் யுவர் லவ். ஸோ இன்செக்யூரிட்டிஸ் நிஜமாக இருக்குது. அதான் சொல்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து அவங்க ஒரு பெடஸ்டல், அதாவது ஒரு ஹை வைப்ரேஷனல் ஒரு ஏஞ்சல் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வந்து இப்போ தான் நான் மனுஷனாகவே மாறிட்டுருக்கேன், நான் வந்து என்றைக்கு உனக்கு ஈக்குவலாக ஒரு தேவதையாக ஆக போகிறேனோ தெரியல அப்படின்னு. ஸோ இதுதான் அவங்களோட கரண்ட் எமோஷன். இட் கான்ட் பி அ சேனல் மெசேஜஸ். இது வந்து சேனல் மெசேஜஸ்ன்னு எடுத்துக்காதீங்க. இதுதான் அவங்க மனசில் வந்து என்ன அலைகள் ஓடிட்டுருக்கு. வாட் இஸ் த கரண்ட் எமோஷன் அண்ட் ஃபீலிங் ஆஃப் திஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ். ஓகே. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அழைக்கிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீவா. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் நீ சாய்ந்துட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உன்னை நினச்சி உருகி போனேன் மெழுகா, நெஞ்சு உதச்சு பறந்து போனாலே அழகா. யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். இதுக்கு மேலே நான் சாங்ஸ் எடுக்கல. ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நிலா இரவு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன தேடிட்டுருக்கீங்க அந்த இரவில் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்கான். தே ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் டு டெல். அதை சொல்லத்துக்கு காத்துட்ருக்காங்க. நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட மேபி நீங்கள் அவங்கள பிரிஞ்சதுனால தனிமையில் அழுதுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க தான் அழுதுட்ருக்காங்க. உன்னை நினச்சி உருகி போனேன் மெழுகா. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்க. நான் வந்து உருகிட்டுருக்கேன் ஒரு மெழுகு மாதிரி. பட் நீ என்கிட்ட இல்லை, நீ எங்கேயோ போயிட்ட. எதை தேடிட்டுருக்க என்னை விட்டுட்டு? என்ன தான் நீ தேடணும், என்னை விட்டு நீ யாரை தேடிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட நிறைய கதை இருக்குது, வா நான் கதை சொல்கிறேன் உனக்கு. இட் இஸ் சச் அ ஸ்வீட் எனர்ஜி. பட் உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட சூழ்நிலை, நீங்கள் எதுக்காக விலகி போனீங்க அப்படிங்கிறது. இட் இஸ் அப் டு யூ ஃபெமினன். பட் இதுதான் அவங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி. பார்க்கலாம் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்னு. பியூட்டிஃபுல் எனர்ஜி இன்றைக்கி. கரண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பர்சன்ஸ் ஸ்பிரிட்ஸ். அவங்க எதை சொல்ல விரும்புகிறாங்க, இல்லை எந்த எமோஷன்ஸை மூடி வச்சிட்ருக்காங்க, ஏதாவது ரகசியம் இருக்கா?
ஃபைவ் ஆஃப் கப்ஸ். நீங்கள் ஒரு மாதிரி முக்தி நிலை அடைஞ்சு அட போங்கடா நீ வந்தா வாடா வரலனா போடா அப்படின்னு கிளம்பி போயிட்டீங்க. ஃபைவ் ஆஃப் கப்ஸ் நீங்கள் தான் வரீங்க. மேபி உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி அவங்க ஏதாவது ஒரு ஸ்பில் மில்க் கடந்து போன காலங்களை வந்து நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபைவ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, அவங்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வறட்சி. அதனால தான் சொல்கிறாங்க டோன்ட் ஃபீல் குட் எனஃப் ஃபார் யூ இட் ஐ ஃபீல் அன்வர்த்தி ஆஃப் யுவர் லவ். ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேபிளாக இல்லை. ஃபைவ் ஆஃப் கப்ஸ். அதனால் மேபி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக காத்திருந்து இது இனிமேல் எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சிறகை விரித்து பறந்து எங்கேயோ போயிட்டீங்க. அதனால தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க, தோடிட்டு இருக்காங்க. உன்னை நினச்சி உருகி போனேன்னு மெழுக்கா உதச்சி பறந்து போனாலே அழகாக தான் சிறகை வச்சுட்டு எங்கேயோ பறந்து போயிட்டீங்க. நீங்கள் போக மாட்டீங்கன்னு அவங்க நினச்சிருக்கலாம். பட் யூஆர் நாட் தேர். அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப குளிரில் இருக்காங்க நீங்கள் இல்லாமல். நீங்கள் வந்து தனிமையில் ரொம்ப எமோஷனலாக பேலன்ஸான பர்சன். மேபி நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, யூஆர் லைக், நான் இந்த ஃபைவ் ஆஃப் கப்ஸோட ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு குயின் ஆஃப் கப்ஸ் தான் ஞாபகம் வருது. பாட்டம் டெக்கில் டெம்பரன்ஸ். ஆனால் அவங்க வந்து இந்த தடவை எந்த தப்பும் பண்ண தயாராக இல்லை. எனி ஹேஸ்டி டெசிஷன்ஸ் இல்லைனா வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் பண்ண விரும்பலை. பிளாக்கேஜ், ஏஸ் ஆஃப் வான்ஸ் பிளாக்கேஜில் இருக்குது. அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் தான் இன்னும் புது ஆரம்பம் உங்ககிட்ட வரல. அவங்க இன்னும் பேலன்ஸ்டாக இல்லை, பொறுமையாக இருக்காங்க. அதான் ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன். அவங்க வந்து ஒரு அடி வாங்கும் போதும் இப்போ வந்து மாதிரி ஆர்ப்பரிக்கிறது இல்லை. மேபி ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அடுத்தது என்ன, சரி ஓகே இது நடந்துருச்சா, சரி வாட்ஸ் நெக்ஸ்ட். மேபி நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு ஃபெமினன். அது ரொம்ப உறுதி. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் பளிச்சுன்னு அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால தான் இப்போ வந்து உங்களை ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து மேபி பாஸ்டில் அவங்க வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவங்கள சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கலாம். ஏஸ் ஆஃப் வான்ஸ், நியூ பிகினிங். பிரபஞ்சம் கொடுத்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க தவற விட்டுட்டதாக வருத்தப்படுறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் உதச்சிட்டு ஓடி போயிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. ஐ கெட் ஜெலஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. பின் டு டாப். சச் அ ஸ்வீட் கார்டு. யூ ஷுட் see this. நான் கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணியாவது உங்களுக்கு இந்த கார்டை காமிக்கிறீங்க பாருங்கள். அந்த பின் மீ அப்படின்னா அவங்களோட நெத்தியில் ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து இட் இஸ் மைன் அப்படின்னு எழுதி பின் டு டாப் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் வைக்கிறது. நம்ம என்ன புஷ் பின் சொல்லுவோம்ல, போர்டிலலாம் வச்சு பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சு உங்கள் நெத்தியில் வந்து இது என்னோடது, யாரும் இதுக்கிட்ட வராதிங்கடா டே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சச் அ ஸ்வீட் எனர்ஜி. ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஐ கெட் ஜெலஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. ஐ நோ இட்ஸ் கானி பட் யூ ஆர் அமேசிங். நீங்கள் ரொம்ப அழகான ஆள். தான் அந்த இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் இந்த கானி எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, செக்ஷுவல் எனர்ஜியும் சேர்த்து தான் இருக்குது. இட்ஸ் லைக் தே வாண்ட் எவ்ரி திங். தே வாண்ட் யூ. யாருக்கும் கொடுக்கறதுக்கு அவங்க விரும்பலை. தே வாண்ட் டு கிவ் தெம் ஃபார் ஷுர். நீங்கள் மொபைல் பார்த்துட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாருமா, நான் வந்து உன் நெத்தியில் ஒரு பின் மட்டும் பண்ணிக்கிறேன், இது என்னோடது, யாரும் இதுக்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போய் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see. இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உண்மையான எண்ணங்கள் என்னங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாத்தோட எண்ணங்களும் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மேலெழுந்த எண்ணங்கள் இருக்கலாம். மனுஷனோட ஆள் மனசில் என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி எப்போ மாறணும்னு நமக்கு தெரியாது, எப்போ இந்த காதல் வந்து வேறு ஒரு பக்கம் பாயும்னு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க லாயல்ட்டி ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஃபெமினன் பி கேர்ஃபுல். பிகாஸ் ஐ எம் சென்சிங் செக்ஷுவல் எனர்ஜி. ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் லவ். குட். ஏன்னா அவங்களை இழக்க தயாராக இல்லை. தே வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் லவ் ஃபார் ஷுர். ஹைடிங் ஃபீலிங்ஸ். இன்னுமே அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து அந்த சூழ்நிலையில் இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் குட் எனஃப். இன்னும் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஐ டூ ரிச்சுவல்ஸ். மேபி அவங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வாழ்க்கையில் திரும்ப கொண்டு வரத்துக்கு. மேபி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ். நீங்கள் அவங்கள நம்பலை. தே ஆர் பெக்கிங் யூ டு ட்ரஸ்ட் தெம். என்னை நம்பு அப்படின்றாங்க. இட்ஸ் அப் டு யூ ஃபெமினன். ஐ நோ த ட்ரூத் அபவுட் எக்ஸ். ஸோ அவங்களோட எக்ஸை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கு. ஸோ இனிமேல் அந்த எக்ஸ் வந்து பொய் சொல்கிறதோ ஏமாத்துறதோ நடக்காது. அதனால தான் மேபி நீங்கள் உங்களை ஒரு தேவதை மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க எக்ஸை பற்றி சொன்ன ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ உண்மையாக இருக்குது. ஒரு ரகசியம் வெளியில் வந்திருக்கு.
அவங்கள பற்றி என்ன ரகசியம் பிரபஞ்சம் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறான். பிகாஸ் ஐ நீட் யூ. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நவ் ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் மை ஃபியர்ஸ் பிகாஸ் ஐ நீட் யூ. அவங்களுக்கு தான் என்ன சொல்கிறது, இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. பட் இனிமேல் அது மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டுட்டு இருந்தால் உங்களை இழந்துடுவோம் அப்படின்ற பயமும் இருக்குது. I am a new person entering your life soon. So you are going to have option, feminine. இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. சப்போஸ் உங்கள் பர்சன் வந்து திருந்தாத ஜென்மங்கள் லிஸ்ட்டில் இருந்தாங்க, அப்படி அடிக்ஷன் இருக்குது, செக்ஸ் அடிக்ஷன் இருக்குது, அதை நான் வந்து பின்னாடி மறைச்சிட்டு முன்னாடி நல்ல மாதிரி நடிப்பேன், இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரிக்குள்ளே அவங்க ஃபாலோ ஆனாங்க அப்படின்னா he will be removed. You will have a new person in your life. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நியூ பர்சனோட எனர்ஜி தான் இதெல்லாம். ஓகே, கீப் தட் இன் மைண்ட். உடனே இது ஒன்று பழைய பர்சனோட போய் வச்சு ஒட்டி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நோ நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அவங்க நல்லவங்களா இருக்கிற பட்சத்தில் தான் இந்த எனர்ஜி. இல்லை அப்படின்னா நியூ பர்சன் இஸ் என்ட்ரிங். ஐ கன்ஃபியூஸ் யுவர் இன்ட்யூஷன் டு மேனிப்புலேட் பட் யூ ஆர் நாட். ஐ கன்ஃபியூஸ் யுவர் இன்ட்யூஷன் டு மேனிப்புலேட் பட் யூ ஆர் நாட். அதாவது இந்த ஒரு நான் சொன்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்க ஒரு பர்சன் வந்து அவங்க கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து தே நோ சம்திங். ஏன்னா டிவைன் மாஸ்குலின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எக்ஸ்போஷர் இருக்கும், இல்லைனா தே நோ பை தேம் செல்ஃப். அது பிறவிலே இருக்கும் அந்த கிஃப்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட இன்ட்யூஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நான் அவங்க நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணுவேன், நீ வந்து என்ன தான் நினைக்கணும், புது பர்சன் கிட்டே போயிடக்கூடாது, இல்லை நான் தான் எப்பவும் வருவேன், நீ காத்துட்ருக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். எல்லாத்துக்கும் இல்லை, பட் இட் இஸ் அ வார்னிங். யூ ஆர் ஸோ யூனிக் அண்ட் ஐ லவ் யூ. அதுதான் அவங்க சொல்லிட்டாங்க. முன்னாடியே நம்ம அந்த எனர்ஜி தான் பார்த்தோம். உங்களை தேவதை மாதிரி வேற்று கிரக வாசி தான் நீங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும். அதுவும் வந்து ஏலியன்லாம் கிடையாது, ரொம்ப அழகான தேவதை. தப்பி போய் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு see you with anyone else. ஐ டோன்ட் வாண்ட் டு see you with anyone else. ஜெலசி. அதனால தான் இங்கே. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு பர்சன் வரப்போகிறாங்க, இல்லைனா ஒரு அவங்களுக்கு தெரியும், இஃப் தே ஆர் இன் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி they know that someone else is going to come. இல்லைனா உங்கள் எனர்ஜியில் இன்னொருத்தங்க வரப்போகிறாங்கங்கிறது they know, because this is twin flame journey. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க பின் பண்ணுறதுக்கு. அதனால தான் அவங்க எனர்ஜெட்டிக்கலாக அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ they want to pin you down like this is mine, this cup is mineன்ற மாதிரி. பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. யூ ஆர் அ ஹியூமன் பீயிங். ஸோ யூ ஹேவ் யுவர் பவுண்ட்ரி, யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. இதெல்லாம் வராமல் யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அருகதை அவங்களுக்கு கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாரிட்டி வந்தால் தான் உங்கள் காதலை நீங்கள் திரும்பி பார்க்க போகிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூ லவ் இஸ் என்ட்ரிங் ஃபார் ஷுர். அவங்க உங்கள் மேலே அலாதி அன்பு வச்சுருக்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். அதாவது புது பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படின்னா they are going to love you like from the first sight. they are going to celebrate you. இந்த ஏஞ்சல் மாதிரி தான் உங்களை பார்க்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ. பேலன்ஸ் ரொம்ப அவசியம். பொறுமையாக இருங்க. 3 of cups, page of swords, 5 of wands. ஸோ நீங்கள் புது பர்சனை நான் பேச ஆரம்பிக்கிறேன். டெஃபினட்டாக உங்கள் பர்சன் நிறைய ரிச்சுவல் பண்ணுறாங்க. மை த்ரோட் சக்ரா இஸ் பிளாக்கிங் அவுட் ஆஃப் நோவேர். எக்ஸ்கியூஸ் மீ. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது, ஏன் த்ரோட் சக்ரா பிளாக் ஆச்சுங்கிறத நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். உங்கள் பர்சன், அதாவது உங்கள் காதல் வர போகிற பர்சன் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே வந்து தே ஆர் டிவைன் பீயிங். ஒருத்தங்க வந்து டார்க்கர் சைட் போயிட்டாங்க. தே ஆர் அவங்களோட விங்கை, அதாவது அந்த சிறகில் ஒரு சிறகு வந்து ஒரு சைடு. ஐ ஹோப் யூ கேன் ஏபிள் டு see the cards. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேஸ்குலினில் ஒரு பாதி பார்த்திங்கன்னா டார்க், இன்னொரு பாதி பார்த்திங்கன்னா ஒயிட். இங்கே வந்து சன் இருக்குது. இந்த சிறகுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்க சிறகுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட ஒரு பர்சன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் பேக்ரவுண்ட் இருக்க பர்சன் உங்கள் வாழ்க்கையில் ட்வின் ஃப்ளேம், மேபி அவங்க வந்து காமிக் ட்வின்னாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட ட்வின் வந்து காமிக்காக மாறி இருக்கலாம். இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, ஃபாலன் ஏஞ்சல், அதை தான் நான் சொல்ல வரேன். தட் இஸ் த வேர்ட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார். ஃபாலன் ஏஞ்சல்.
ஒரு பர்சன் வந்து தே ஹவ் ஃபாலன். அவங்க இனிமேல் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிடையாது. ஸோ ஸ்பிரிட்ஸ் ஆர் சென்டிங் நியூ பர்சன். அவங்க தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். ஸோ இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருக்க திருந்தாத ஜென்மங்கள் இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஃபாலன் ஏஞ்சல். ஏன் அது சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பர்சனை இனிமேல் தான் மீட் பண்ண போகிறீங்க, இந்த புது பர்சனை. 3 of Cups. எய்தர் பார்ட்டி, ட்ராவல், ஒர்க் பிளேஸ், செலிப்ரேஷன், மேரேஜ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம் அவுட்டிங். நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, வாட்டர் பாடி, நியர் சி, யூ ஆர் கோயிங் டு மீட் தெம் சம்வேர். ஆனால் வந்து யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் ஒர்க்கிங் வித் தெம். ஒரு கொலாபரேஷன் நான் பார்க்குறேன். பேஜ் ஆஃப் சோர்ஸ். அவங்க வந்து எடுத்துனையும் வந்து தினம் அவங்க உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது. அந்த பர்சன் உங்களுக்கு வரப்போகிற அந்த புது பர்சன், அந்த நியூ எனர்ஜி, அவங்க உங்களுக்கு பார்த்தோன்னையும் தே ஹாவ் கிளாரிட்டி. ஓ மை காட், திஸ் இஸ் மை கேர்ள், என்ன திஸ் இஸ் மை உமன். அப்படி தான் இருக்க போகுது. எடுத்தோன்னையும் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப தெளிவாக பேச போகிறாங்க. அவங்களுக்கு குழப்பமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது, நீங்களா இல்லையான்ற குழப்பம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஐ லவ் யூ. இது வந்து லைக் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். ஸோ இந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையிலேருந்து துரத்துறதுக்கு தான் உங்கள் பர்சன் வந்து நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஏன்னா 5 of Wands எனர்ஜி இருக்குது. Knight of Swords. Oh my God, you are going to get an option, feminine. It is going to be a tough option. இந்த ஃபாலன் ஏஞ்சல் வந்து மேபி they will come with clarity. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா Knight of Swords எனர்ஜி, 5 of Wands. ஸோ காமிக் பீப்புள் வந்து உங்கள் வாழ்க்கையில் காதல் மலரக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த பர்சன், உங்களோட பாஸ்ட் பர்சன் உங்கள் கிட்டே வரக்கூடாதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் தே ஆர் பிகமிங் அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா இங்கே இந்த ஓ மை காட், யுவர் பர்சன் இஸ் சேஞ்சிங். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு வேர்ஷன் என்னென்னா, உங்கள் பர்சன் வந்து இந்த டார்க் சைட்லேருந்து லைட்டர் சைடு வராங்க இன் ஃபியூ கேசஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் சோர்ஸில் இருக்க அதே வில்லும் அம்பும் இங்கேயும் இருக்குது. ஸோ பேஜ் ஆஃப் சோர்ட் இஸ் பிகமிங் நைட் ஆஃப் சோர்ட். ஸோ உங்கள் பர்சன் வந்து நல்லவனாக மாறத்துக்கு ஃபியூ கேசஸில் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் சொல்லுங்கள், இட் இஸ் கோயிங் டு பி டஃப், இட் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். அதனால் உங்கள் பவுண்ட்ரி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன வேணும், என்ன கேரக்டர் வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. ஸோ ஐ எம் சீயிங் 22. ஸோ இட் இஸ் அ டிவைன் பிளான். ஆப்ஷன் உங்கள் கையில் தான் பிரபஞ்சம் கொடுக்க போகிறாங்க, டிவைன் ஃபெமினன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்கள் முடிவை எடுங்க. ஏன்னா ஒரு பொசசிவ் எனர்ஜி இல்லை, நான் பார்க்குற 2-3 எனர்ஜி பார்க்குறேன். ஒரு பொசசிவ் எனர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டவன் நல்லவனாக, ரொம்ப நல்லவனாக திருந்தி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக, இட்ஸ் லைக் வாரியர். நோ ஐ எம் ஆன் மை லைஃப், ஸோ ஐ எம் கோயிங் டு பி அ வெரி குட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அப்படி மாறப்போகிற ஒரு எனர்ஜி. அப்படி இல்லைன்னா அவங்களால மாற முடியல, விழுந்துட்டாங்க, ஃபாலன் ஏஞ்சல். ஸோ ஒரு புது பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. இந்த 3 சினாரியோ இருக்குது. உங்களுக்கு எது பொருந்துமோ அதை எடுத்துக்கோங்க. உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.